என்னோட ஃபோனில் 22,000 ஃபோட்டோஸ் இருக்குது. என் லைஃப்லேயே திரும்பி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பனான்னு கேட்டால் தெரியல. இதே மாதிரி உங்கள் எல்லாத்தோட ஃபோன்லேயும் thousands ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவில் மீடியா ஆட்டோ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸ் உங்கள் கேலரியில் இருக்காது. செகண்டு, என்னோட டே டு டே லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுற இந்த பின் ஆப்ஷன். ஏதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும், அதை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சேட்டை மட்டும் பின் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது மூலியமாக அவங்களுக்கு எது சொல்லணும்னு நினைக்கிறனோ அதை மறக்காமல் சொல்லிடுவேன். தேர்டு, சௌமியா யூஸ் பண்ணுறது. அவங்க நிறைய பேக்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் குரூப்பில் இருப்பாங்க. நிறைய மெசேஜஸ் வரும். இது வந்து டம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேட்டில் போயிட்டு கிளியர் சேட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இதனால பழைய டேட்டாலாம் போயிடும். புது அப்டேட் எல்லாமே அவங்களால ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோன்லேயும் ஸ்டோரேஜ் சேவ் ஆகும். தேங்க்யூ.